அஜித் குமாரோட பாசிட்டிவ். இத்தனை நாள் அஜித் குமாரோட நெகட்டிவ் பேசியிருந்தேன். அது எல்லாம் உண்மை தான். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. வெளிநாட்டில் போயிட்டு நம்ம ஆளுங்க கக்கூஸ் கழுவணுமா அப்படிங்கிறதுலாம் கேள்வி கேட்டது எல்லாமே ரைட்டான கொஸ்டின் தான். ஆனால் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த அஜித் குமார் ரேசிங் கிளப்புன்னு ஆரம்பிச்சிருக்காருல இப்போ துபாயில், இது இப்போதைக்கு மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். செகண்ட் விஷயம் என்னென்னா, இந்த மார்க்கெட் வேல்யூ இந்தியாவுக்கு தான் வருமா இல்லை துபாய்க்கு இருக்குமா, அதையும் தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்றேன். எந்த கண்ட்ரியோட மார்க்கெட் வேல்யூ இந்த அஜித் குமாரோட ரேசிங் மூலிமா இன்க்ரீஸ் ஆக போகுது, என்ன ப்ராடக்ட் வெளியே வரப்போகுது, எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆக போகுது, இது மூலிமா ஃபார்மிங் இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா பெட்ரோகெமிக்கலோட மார்க்கெட் வேல்யூ அடிப்பட்டு அதோட மணியை இதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா, இதை தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை.